அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் வரலாற்றில் இன்றைய தினம் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய நிகழ்ச்சிகளை நாட்டு மக்கள் அறிய செய்யக்கூடிய வகையில் இன்று துவங்கியிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த இளைஞர்கள் பொறுப்பேற்றதின் விளைவாக முஸ்லீம் லீகுடைய நூல்களும் மலர்களும் புத்தகங்களும் இன்று வர தொடங்கியிருக்கிறது. விசிடி, டிவிடி போன்ற நவீன காலத்து சாதனங்கள் மூலமாக முஸ்லீம் லீகுடைய சாதனைகள் இன்று உலகத்திற்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இப்பொழுது முதல், இன்றைய தினம் முதல் இந்த தொலைக்காட்சி, அது முஸ்லீம் லீகுடைய தொலைக்காட்சி IUML டிவி என்கிற அளவுக்கு அருமை சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இத்தருணத்தில் முஸ்லீம் லீகுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட சாதனையை இன்று துவங்க முடிந்திருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருக்கிற காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் இன்று நாட்டிலே உள்ள இளைய சமுதாயத்தினர் வருங்கால வாழ்வுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அருமை சகோதரர்கள் இன்று இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வளப்படுத்தவும் இன்று பல்லாயிரக்கணக்கிலே வந்து இணைந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இத்தகைய சாதனைகளை எல்லாம் எங்களால் தொடர முடிந்திருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு இந்த தருணத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த முயற்சிக்கு தமிழகத்திலே உள்ள மற்றும் பல இடங்களில் உள்ள சமுதாய பெரியவர்கள், ஆண்டோர்கள், அறிஞர் பெருமக்கள், வர்த்தக கோமான்கள், வள்ளல் சீமான்கள் எல்லோருமே இத்தகைய நல்ல முயற்சிக்கு, இத்தகைய சிறந்த முயற்சிக்கு நீங்கள் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் ஒத்தாசையையும் வழங்க வேண்டும் என மிக அன்போடு உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். முஸ்லிம் லீகிற்கு இதுவரை இல்லாத ஒரு சரித்திரம் இன்று தொடங்குகிறது. முஸ்லிம் லீக் தொடங்கிய ஒவ்வொரு சரித்திர நிகழ்ச்சியும் இந்திய வரலாற்றில் மட்டுமல்லாமல் உலக வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒன்றாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் முஸ்லிம் லீகின் சார்பாக துவக்கப்பட்டிருக்கிற இந்த ஒளிபரப்பு, இந்த டிவி, இந்த தொலைக்காட்சி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி உலகத்திலேயே ஒரு புதிய சாதனையை, ஒரு மிகுந்த வரலாற்று சாதனையை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திருக்குரான் எப்படி உலகத்திற்கெல்லாம் வெளிச்சம், ஒளி, பிரகாசத்தை ஊட்டி கொண்டிருக்கிறதோ அந்த திருக்குரானுடைய போதனைகளையும் நபி பெருமானார் அவர்களுடைய சாதனைகளையும் எல்லாவற்றையும் எடுத்து தொகுத்து பகுத்து வகுத்து எல்லோரும் புரியக்கூடிய வகையில், எல்லா சமுதாய மக்களும் பாராட்டக்கூடிய வகையில், சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் தனது வரலாற்று பயணத்தை தொடங்கி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Muslim League Zindabad.
சொல் மூண்டெழுந்தே அந்த வானம் அதிர்ந்திட முழங்கும் பேரிரைச்சல். முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், முஜாஹித் மில்லத் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், முனீருல் மில்லத் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். ஏற்றி வைப்போம், உச்சத்தில் ஏற்றி வைப்போம். நச்சு மனத்தினர் நாடிடவே உயர் நற்பணியாற்றி நிற்போம், நற்பணியாற்றி நிற்போம். முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், முஜாஹித் மில்லத் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், முனீருல் மில்லத் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். முஸ்லிம் மாணவர் பேரவை மாநில மாநாடு கருத்தரங்கம் ஆரம்பமாக இருக்கிறது. எழுச்சியோடு வந்திருக்கிற அனைத்து மாவட்டத்தினுடைய சமுதாய சிங்கங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த கருத்தரங்கமானது நாளை நம் சமுதாயத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்கிற வகையிலே அமையும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த கருத்தரங்கத்தை இறைமறை ஓதி ஆரம்பிக்க அருமைக்குரிய சகோதரர் ஏஎம்எஸ் கல்லூரியுடைய துணை அமைப்பாளர் ஏஹெச்எம் சையத் முகமது ஃபஹத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தபடியாக சமுதாய பணிகளின் மாணவர்களின் பங்கு என்கிற தலைப்பிலே புளியங்குடி அல்லமீன் மாநில இணைச் செயலாளர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாமத்தால் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தூதர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள், தபியின்கள், தபா தபியின்கள், இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்நாள் மாணவர்கள் மீதும் முன்னாள் மாணவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவனாக, இந்திய முஸ்லிம்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் கலந்துவிட்ட பேர் இயக்கமாம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாணவர் அமைப்பான முஸ்லிம் மாணவர் பேரவை சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில மாநாட்டு கருத்தரங்கத்திலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே கலந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தலைவர்கள் மாணவ சமுதாயத்தோடு ஒன்றி அந்த கூட்டத்தினுள்ளே அமைந்து நாங்கள் பேசுவதை கவனித்திருக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் அவர்களுக்கும் இந்த மாநாட்டை முழுவதுமாக எங்களுக்கு நடத்துவதற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்திய மாநில பொதுச் செயலாளர் கேஏஎம் முகமது அபூபக்கர் அவர்களுக்கும் மற்றும் மாநில பொருளாளர் எம்எஸ்ஏ ஷாஜஹான் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளுக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டவனாக, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவால் சிறந்த சமூகம் என்று உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயம், இந்த உலகத்திலே 2 பகுதி நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு சமுதாயம், இந்தியாவிலே போர்த்துகீசியரை முதலிலே விரட்டி விரட்டி ஓடச் செய்த குஞ்சாலி மரக்காயரை தந்த இந்த சமுதாயம், மைசூர் சிங்கம் திப்பு சுல்தானை அர்ப்பணித்த இந்த சமுதாயம்,
மாமன்னர் பகதூர் ஷாவை அர்ப்பணித்த இந்த சமுதாயம், ஏன் இந்த இந்திய திருநாட்டை 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு சமுதாயம், தாஜ்மஹாலை கட்டித்தந்த சமுதாயம், இந்தியாவின் கோட்டை செங்கோட்டையை கட்டித்தந்த சமுதாயம், இப்படிப்பட்ட சமுதாயத்தின் இன்றைய நிலை என்ன தெரியுமா? தீவிரவாத பட்டத்தோடு இன்றைய சமுதாயம் பலவிதமான குரூப்களா பிரிஞ்சிருக்கின்ற ஒரு சமுதாயம். 40% முஸ்லிம்களை கொண்ட அசாம் மாநிலத்திலே சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த சமுதாயம், யூபியிலே அடித்து விரட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம், இப்படி பல வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நம்மளுடைய சமுதாயத்தின் முஸ்லிம் பிரதிநிதிகள் மற்றும் நம்முடைய ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது சொன்னால், அரசியலிலே பின்தங்கி இருக்கின்றோம், கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்கின்றோம். அதையெல்லாம் நிவர்த்தி செய்யாமல் இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு சாரார் நாளை சிறை நிரப்பும் போராட்டத்தையும், ஜனவரியிலே இன்னொரு சாரார் சிறை செல்லும் போராட்டத்தையும் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே 50% சிறையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாம் ஏன் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. அதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். மற்ற அமைப்புகள் எல்லாம் சிறை நிரப்பும் போராட்டமும் சிறை செல்லும் போராட்டமும் நடத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தாய் சபையாம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மாணவர் பேரவை சார்பாக மட்டும்தான் நாம் சிறைகளை நிரப்ப வேண்டாம், சிறைக்கும் செல்ல வேண்டாம், கல்வி சாலைகளை நிரப்புவோம், அரசு அலுவலகங்களை நிரப்புவோம், ஆட்சி அதிகாரத்திலே இடம்பெறுவோம். 30 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே குறைந்தபட்சம் 10 மாவட்டத்திலே 10 கலெக்டர் முஸ்லிம் கலெக்டர்களை உருவாக்குவோம் என்று இன்றைக்கு கல்வி சாலைகளை நிரப்புவதற்காக இந்த மாநாட்டை இன்றைக்கு கூட்டியிருக்கிறோம். எந்த ஒரு இன்றைக்கு இஸ்லாத்தின் சமுதாயத்தின் பெயரால் அமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு அமைப்பும் செய்யாத ஒரு விஷயத்தை கல்வியிலே, முக்கியமாக இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்புகளிலே மாணவர்களையும் இளைய சமுதாயத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மட்டும் சிந்திக்கிறதே, அது ஏன்? இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இங்கே இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கின்றீர்கள், ஏதோ மாநாடு நடத்தினார்கள், நாங்களும் வந்தோம், சென்னைக்கு வந்தோம், திரும்பி போனோம் என்று இல்லாமல் இங்கே ஏன் வந்திருக்கிறீர்கள் என்பதை முதலில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் பயத்திலே பதுங்கி இருந்த நேரத்தில் கூட இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தேவை கல்வி என்பதை வலியுறுத்தி கல்வி சாலைகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி சகோதரர் பேசியது போல காகிதமில்லத்திற்கு அவர்கள் அவருடைய காலத்திலே கல்வி சாலைகளுக்கு உருவாக்கியதன் விளைவுதான் இன்றைக்கு தமிழகமும் கேரளாவும் வடநாடுகளை விட இன்றைக்கு முன்னிலையிலே கல்வியிலே இருப்பதற்கு காரணம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். நியூ அப்பாயின்மெண்ட். எஸ் சார். எனக்கு இந்த நடக்காது, முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட், இம்பாசிபிள் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சார். யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் இதெல்லாம் கொரியர் பண்ணணும். திஸ் கோஸ் டு நியூயார்க், திஸ் கோஸ் டு டெல்லி, ஊரல்பட்டி. இது முடியாது இல்ல? முடியும் சார். ஏய், அது எப்படி முடியும்? நோ நோ நோ, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். சான்ஸே இல்ல. ST Korea reaches where even other couriers don't. Oh, delivered. Good. 32 வருட நாணயம் மிக்க உழைப்பின் பலன், நூற்றுக்கணக்கான வியாபார சொந்தங்கள், கட்டிடங்கள் வாங்க விற்க வாடகை வசூல் செய்ய புகழ் பெற்றது ஜம்சம் ரியல் எஸ்டேட், 257 பைக்ராக்ஸ் ரோட், திருவல்லிக்கேணி, சென்னை 5. ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்.
சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். அஸ்ஸலாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆடுதுறை, திருமங்கலக்குடி. சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். ஐமான் கலை அறிவியல் மகளிர் கல்லூரி, திருச்சி. சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். ஆப்பனூர் ஆர் ஜஃபருல்லா எக்ஸ்எம்சி, மாநில துணைச் செயலாளர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். ஆலந்தூர் அப்துல் வஹாப், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். ஹாஜி லால்பேட்டை எஸ்.எம். முகமது நாசர், செயலாளர், சவுதி காயிதே மில்லத் பேரவை, ரியாத். சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். வி.ஆர். முகமது இப்ராஹிம், மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். K.A.W. காதர் ஷரீப், மாநில அமைப்புச் செயலாளர், சுதந்திர தொழிலாளர் யூனியன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். N.A.M. அமீர் நூருல்லா, நாகை மாவட்ட செயலாளர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் ஏ. அபு ஃபாரிஸ், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், நாகை வடக்கு மாவட்டம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். சிந்தனை தளம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். S.K.M. ஹபீபுல்லா மற்றும் முகமது இப்ராஹிம், ஆடுதுறை ஷாஜஹான், முகமது ஹுசைன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரலாறு தெரியாது. நியூ காலேஜிலிருந்து அதிக மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள். கேரளத்திலே ஃபரூக் கல்லூரி, இப்படி பலதரப்பட்ட கல்லூரிகள் வருவதற்கு காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அடுத்தபடியாக முஸ்லீம் லீக்குடைய இலக்கு இடஒதுக்கீடை நோக்கி இருந்தது. கல்வியை, முழுமையான கல்வியை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அரசு வேலை வாய்ப்புகளிலே நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய மாணவர் சமூகத்தை அரசு அலுவலகங்களிலே நிரப்ப வேண்டும். சிறையில் அல்ல, அரசு அலுவலகங்களிலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்று கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக போராடி இன்றைக்கு தமிழகத்திலே 3.5% இடஒதுக்கீடையும், இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் 1958லேயே கிட்டத்தட்ட அங்குள்ள முஸ்லீம் சமூகம் ஒரே தலைமையின் கீழ் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமையிலே இருந்ததன் காரணமாக அங்கே 12% இடஒதுக்கீடு அவர்கள் பெற்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 3.5% இடஒதுக்கீடை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்னும் நம்முடைய தலைவர் அவர்கள், முனீர் மில்லத் பேராசிரியர் அவர்கள், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் MP அவர்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்காக இன்றைக்கு பலவிதமான கேள்விகளை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே தொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு சமுதாயத்திலே செம்மறியாட்டு மந்தைகளாக இன்றைக்கு அதிகரித்த இயக்கங்கள் எல்லாம் ஏன் இதை பற்றி பேசவில்லை, இடஒதுக்கீட்டை பற்றி பேசவில்லை? ஏதோ அவர்கள் தாங்கள் விளம்பரத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம், சிறைக்கு செல்கின்றோம் என்று சொல்லி சிறை நிரப்பும் போராட்டம், சிறை செல்லும் போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு நமக்கு அவர்கள் வாங்கி தந்த இடஒதுக்கீடு என்ன தெரியுமா? 50% இடஒதுக்கீடை வாங்கி தந்திருக்கிறார்கள். கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே அல்ல, வேலூரிலும் பாளையங்கோட்டையிலும் வேலூர் மத்திய சிறையிலேயும் 50% இடஒதுக்கீட்டை வாங்கி தந்திருக்கிறார்கள். இந்த 50% இடஒதுக்கீடு போதாதென்று இன்றும் சிறையை நாங்கள் நிரப்பப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் மாணவர் பேரவை மட்டுமே பள்ளி கல்லூரிகளை நிரப்ப வேண்டும் என்று இன்றைக்கு தொடங்கி இருக்கின்ற இந்த மாநாடு இந்திய இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் எந்தவித ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையிலே சகோதரர்கள் பேசியது போல சச்சார் கமிஷன், மிஸ்ரான் கமிஷன் போன்ற கமிஷன்களை எல்லாம் அமைத்து தந்த இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் பக்கம் நீங்கள் வர வேண்டும், அதனிலே நீங்கள் இணைந்து பாடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கின்றது. அதன் மட்டுமில்லாமல் சமுதாயத்திற்கான முக்கியமான கோரிக்கைகளை மாணவர் சமூகத்துக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்றைக்கு இந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கு உள்ள சகோதரர்கள் இன்றைக்கு இங்கே 2000 பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை முஸ்லிம் மாணவர் பேரவையுடைய தலைவர் அவர்கள் அருமையாக நேற்று சொன்னார்கள், இன்றைக்கு பெரியார் திடலிலே முஸ்லிம் மாணவர் பேரவையுடைய மாநாட்டை நடத்துகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 6 மாத காலத்திலே தீவு திடலிலே திணற நடத்துவோம் என்று தலைவர் அவர்கள் தன் வாயால் சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மாணவனும் இன்றைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய 20,000 மாணவர்கள் 2 லட்சம் மாணவர்களை முஸ்லிம் மாணவர் பேரவையிலே இணைத்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு இந்தியாவிலே உருவாகி இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்க இங்கே வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே
இன்றைக்கு ஏன் இந்த மாணவர் சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு காலம் வந்திருக்குது என்று சொன்னால், இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் தான் அதிகப்படியாக, அதாவது சமுதாய பற்று அல்லாமல் மார்க்கத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டோம். அஸ்ஸாமிலும் யூபியிலும் முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னு பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு அங்கே 40% அஸ்ஸாமிலே 40% முஸ்லிம்கள் இருந்தும் இன்றைக்கு அவர்கள் அங்கே அகதிகளாக ஆக்கப்பட்டு ஒருவேளை சோற்றுக்கு கூட இல்லாமல் இன்றைக்கு மேற்கு வங்காளத்திலே ரிக்ஷா இழுப்பவர்களாகவும் இன்னும் சொல்ல பிச்சை எடுக்கக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு நம் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் அவர்களிடத்திலே மார்க்க கல்வியும் உலக கல்வியும் இல்லாத ஒரே காரணம் தான் என்று சொல்லி இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கலவரம் நடந்து பாதிக்கப்பட்ட மக்களை சென்று நேரில் சந்தித்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடைய சார்பாக பல கோடிக்கணக்கான ரூபாய் அங்கே அவர்களுக்காக செலவிடப்பட்டது. அங்கே நேரில் சென்று வந்தவர்களாம் இங்கே முன் வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர் மில்லத் எஸ்பி இஸ்மாயில் அவர்கள் இருக்கிறார்கள். யூத் லீகை சேர்ந்த பள்ளப்பட்டி அண்ணன் முகமது யூனுஸ் அவர்கள், ஈரோடு ஆரிஃப் அண்ணன் அவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே நேராக சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஆய்வை நாம் சற்று உற்று நோக்கும் போது தெரிவது என்னவென்றால், அவர்களுடைய கல்வி அறிவு 0.01% கூட அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லும் போதுதான் அவர்கள் பின்தங்கிய நிலைக்கு காரணமாக இருந்தது சொல்லி அவர்களுக்கு தேவையான உணவு உடை அனைத்தையும் வழங்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அது மட்டும் போதாது, இந்த சமூகம் அஸ்ஸாமிலேயும் ஊபியிலேயும் அஸ்ஸாமிலே குறிப்பாக கல்வியிலே வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி கேரளாவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற தாருல் ஹுதா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அஸ்ஸாமிலிருந்து எந்த ஒரு முஸ்லீம் வந்தாலும் அவனுக்கு முழுமையான கல்வியை நீங்கள் இலவசமாக வழங்க வேண்டும், அதற்குரிய முழு தொகையையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி முதல் தவணையாக கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாயை இன்றைக்கு அங்கே தாருல் ஹுதா பல்கலைக்கழகத்திலே நாம் கொடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்னும் நாம் சேவையை தொடர இருக்கின்றோம். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் யூபியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் இன்றைக்கு வசூல் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த மாணவர்களை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த சமூகத்திற்கு செய்த நன்மைகளை என்னுடைய சகோதரர்கள் அருமையாக விளக்கி காட்டினார்கள். ஒவ்வொருவரும் இன்றைக்கு மற்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன, ஒவ்வொருவரும் அந்த போராட்டம் இந்த போராட்டம் என்று ஏதோ விளம்பர அரசியலுக்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும் விளம்பர அரசியலை தேறி போயிருந்தால் இன்றைக்கு இருக்கின்ற தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் திணறடிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் செய்த நன்மைகளை நாம் இன்றைக்கு நாம் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று நினைத்து பத்திரிகைகளையும் வீடியோகிராஃபர்கள் நாம் தொலைக்காட்சிகளை நாம் அழைத்தோம் என்று சொன்னால் 24 மணி நேரமும் பத்தாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய சாதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் முஸ்லீம் லீக் அதை செய்யவில்லை. காரணம் நம்முடைய இலக்கு மறுமையை நோக்கி இருந்த காரணத்தினால்தான். இப்படி கல்வியிலே மட்டுமல்லாமல் இன்றைக்கு சகோதர இயக்கங்களால் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டு கொண்ட விளைவுகளை எல்லாம் தடுத்து அதை காப்பாற்றுவதிலேயும் இன்றைக்கு இந்திய முஸ்லீம் லீக் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வேலூரிலே கோயமுத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற இன்றைக்கு அந்த கலவரம் நடந்த நேரத்திலே அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இன்றும் அந்த சிறையில் சாலையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வெளியிலே எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். அதை யாருக்காக அவர்கள் சிறை சென்றார்களோ அவர்கள் கூட கண்டுகொள்ளாத போது முஸ்லீம் லீக் மட்டும் எங்களை கண்டுகொள்கிறது என்று அங்குள்ள மக்கள் சொன்னார்கள். நாம் சொல்லவில்லை. அந்த சிறையில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களுடைய நம்முடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சொன்னார்கள் முஸ்லீம் லீக் மட்டும் எங்களை கண்டுகொள்கிறது என்று சொல்லி. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கேரளாவிலே இருந்து 2 எம்பிக்கள் இன்றைக்கு அங்கே பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். 2004 நம்முடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் அஹமத் சாப் அவர்களும் மத்திய அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லி 6 அம்ச ஒரு கோரிக்கையை வலியுறுத்திய போதுதான் சர்ச்சார் கமிஷனும் மிஸ்ரா கமிஷனும் இன்றைக்கு நமக்கு அந்த கமிஷன் வருவதற்கான முழு காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். அதனால் அந்த சர்ச்சார் கமிஷனை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு நம்முடைய சகோதர இயக்கங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த சர்ச்சார் கமிஷனும் மிஸ்ரா கமிஷனும் வருவதற்கான காரணம் யாரென்று சொன்னால் நம்முடைய தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்போது நாம் காங்கிரஸ் கூட்டணியிலேயே ஆட்சியிலே இடம்பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கும் நம்முடைய முழக்கம் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. எப்போது பார்த்தாலும் இன்றைக்கு ஒருபடி மேலே சொல்ல போனோம் என்றால், இப்போது நீங்கள் பத்திரிகை படுத்தீர்கள் சொன்னால் ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நடந்தால் முஸ்லீம் இயக்கங்களை இல்லாத ஒரு பெயர்களை சொல்லி இந்தியன் முஜாஹிதீன் என்பார்கள், அல்லுமா என்பார்கள், ஏதாவது ஒரு பெயரை சொல்லி இவர்கள் தான் காரணம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு முஸ்லீம் தீவிரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு
நீங்கள் பத்திரிகையை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதிலே படித்திருக்கலாம். எதற்கெடுத்தாலும் முஸ்லீம் தீவிரவாதிகள், முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்டிருந்த நேரத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து மத்திய உள்துறை அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து இதற்கான முழு காரணம் பாசிச பயங்கரவாதிகள், காவி பயங்கரவாதம் என்று எடுத்துரைக்கப்பட்டு நாம் அவர்களிடத்திலே பேசியதன் விளைவு இன்றைக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் பேப்பர்களே முக்கியமான எடுத்து பார்த்தோம் சொன்னால் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்றுதான் இன்றைக்கு இடப்பட்டிருக்கும். முஸ்லீம் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் இன்றைக்கு அங்கே அந்த பேப்பர்ல இன்றைக்கு இருக்காது. காரணம் நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய செயல் திட்டம் தான். அதிலும் குறிப்பாக அதிலே இடம்பெற்றதற்கான காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்று அங்கே சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்ட நாம் சொன்னதற்கு பிறகுதான் மத்திய உள்துறை அமைச்சர் சுசில்குமார் சிண்டே அவர்கள் இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருப்பது முஸ்லீம் தீவிரவாதம், முஸ்லீம் பயங்கரவாதம் அல்ல, அது ஒரு காவி பயங்கரவாதம் என்று உள்துறை அமைச்சரை பேச வைத்த பெருமை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கின்ற கொண்டிருக்கின்ற சகோதரர். அதனால் நான் கூறுகிறேன், இந்த முழு மாணவ சமூகமும் இளைஞர் சமூகமும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நோக்கி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வெற்றி நமதே. ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மாணவனும் இந்த முஸ்லீம் லீக்கையும் முஸ்லீம் யூத்தையும் வலுப்படுத்த வேண்டும். அதன் மூலம் இந்த சமுதாயத்தை தலைநிமிர்த்த வேண்டும். சமுதாய ஒற்றுமை நமது எண்ணம், ஏணி நமது சின்னம், வெற்றி என்பது திண்ணம். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், முஸ்லீம் லீக் ஜிந்தாபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சமுதாயம் எதிர்நோக்கும் சவால்கள் என்கிற தலைப்பிலே மாநில அமைப்புக்குழு உறுப்பினர் பழவேற்காடு அன்சாரி எம்எஸ்சி பிஹெச்டி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முஸ்லீம் மாணவர் பேரவையினுடைய மாநில மாநாட்டினை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைமைக்கும் இந்த கருத்தரங்கத்தில் அருமையான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் மாணவர் பேரவை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்பது சமுதாயம் எதிர்நோக்கும் சவால்கள். வஞ்சிக்கப்பட்டு வாழ்விழந்து கிடக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு சவால்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. உலகத்தினுடைய வரலாறு பார்க்கிற பொழுது சவால்களை சந்திக்காத சமூகம் சாதித்ததாக வரலாறு கிடையாது. ஏன் எதற்கு என்ற கேள்வி நம்மளே எழுகிற பொழுது நமக்கான விடை தெரிகிறது. இன்றைக்கு இந்த சமுதாயம் பல்வேறு பின்னடைவுகளை அடைந்திருக்கிறது. கல்வியிலும் ஊடகத்திலும் மிகப்பெரிய தீவிரவாத முத்திரையும் ஆக பல்வேறு பிரச்சனைகளில் நமது சமுதாயம் ஆட்பட்டிருக்கிறது. அதற்கான பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய இளம் போராளிகள் அடுத்த தலைமுறையை இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்கின்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினே சகோதரர்களே, என்ன சவால்கள்? Who is the lover? Allah. Who is Ar-Rahman? Allah. Who is Al-Mannan? La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah.